மக்கள் கிட்ட இருந்து பெற்றிருக்கிறீங்க. அது வந்து பாசிபிளே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியா நான் இதை பார்க்குறேன். நான் உண்மையிலே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமா. காரணம் என்ன, வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டா கிடைக்காது. வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது. இங்க பல இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ அமீரம்மா கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். அண்ட் வந்து பசுபதியான ஆக்டரா இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். ஸோ வந்து ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது, அந்த வெற்றி கிடைக்கும், அது கிடைச்சதுக்கு அப்புறம் கொண்டாடுறது, அப்படி அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் சில என்ன சொல்றது உழைப்பு இருக்கும். சில சில விஷயங்களை நம்புவாங்க. சில பேர் ரொம்ப என்ன சொல்றது கிரியேட்டிவா தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி, இல்ல அந்த திரைக்கதை இல்ல அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க. பட் நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப நான் பேசி படமா எடுத்து இங்க ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்க இருக்கதான் செஞ்சது, எனக்கு இருக்கதான் செஞ்சது. பட் ஆனா வந்து துணிஞ்சி படம் எடுத்துட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததுல இருந்த யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டா இருக்கிற திடீர்னு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொட்டிக்கும் எனக்கு. இதை பத்தி உங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை வந்து பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா, இல்ல இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க, நான் படமா எடுக்க போறேன், தப்பான வேலை செய்ய போறது இல்லை. அண்ட் வந்து இந்த படத்துல வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போறது இல்லை. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றுல பேசப்படாத மக்களை பற்றி பேச போறோம். ஆனா நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டா தானே வந்து வேலை செய்யறோம், கரெக்டா ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போறோம். ஆனா ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது, ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியவே இல்லை. பட் ஆனா வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து பொதுவா கிராமப்புறங்கள ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப இயல்பா தெரிஞ்சிடும். அது ஒரு ஊரு காலனி ரெண்டு தனியா பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பங்கு போறது இல்லை, இல்ல உரிமை கோர்றது இல்லை, எப்பவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப நான் வந்து அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரிசன்ராஜ் அப்படி ஒரு காலனில இருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்து ஒரு காலனில வந்து யாருக்கிட்ட எதை பேச போறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமா இருந்தது. யாருக்கிட்ட எதை பேச போறோம்? இப்ப வந்து இப்ப நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்க கேட்கிறேன்னா பொதுவில் கேட்கிறேன். பொது என்பது என்னன்னா இங்க வந்து ஒரு ஊரா இருக்கு. ஊர்ல வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியா இருக்கு. அப்ப அங்க போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்கிறப்ப ஃபர்ஸ்ட் என்னவா தோணும்னா வந்து நீ எதுக்கு இங்க வந்து கேட்கிற, நீ வந்து இங்க வந்து பேசலாமா, உனக்கு இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னாதானே இருக்கிறோம், நீ அங்க ஒழுங்கா இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்க வந்து இதை பேசி பிரச்சனையா மாத்துற, இது பிரச்சனையா பேசலன்னா இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா தானே இருந்தோம். நீ அங்க இருக்கிற, நான் இங்க இருக்கிறேன், நீ கோயில் திருவிழாக்கு வரையா, நீ அங்க இரு, நீ வரையா, இது வந்து இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்க கூடாது, இல்ல ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்துல ஒண்ணு வந்து உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்க, அங்க வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீங்க வந்து கேட்கலாம், இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளவு நாள்ல கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்க வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்றப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க படம்னு சொல்லிட்டு பேசுறப்போ, அந்த டைம்ல ஊர்ல ஒரு பொதுவுல பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்கிறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்ல என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில எனக்கு உண்டாச்சு. சோ அந்த பதட்டம் என்று எனக்கு தனிஞ்சது. அட்டகத்தி படம் ஜெயிச்சானே எனக்கு வந்து அந்த பதட்டம் தனிஞ்சிச்சா, வெற்றி உண்மையிலே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்ததா அப்படின்னா வந்து உண்மையிலே வந்து அட்டகத்தி படம் ஜெயிக்கலன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அட்டகத்தி படம் ஜெயிச்சதுனால அடுத்த படம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது.
ஆனா அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை இப்ப அட்டகத்தி படம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதோட விமர்சன பங்கு என்ன? ஓகே, அது ஒரு சாரார் வெறும் காமெடி படமாக பார்த்தாங்க, ஒரு சில பேர் அதோடைய நரேட்டிவை புரிஞ்சுக்கிட்டாங்க, சில விஷயங்களை அதை பத்தி எழுதினாங்க. ஆனா மெட்ராஸ் வந்து எப்படின்னா எல்லாராலும் கொண்டாடப்பட்டதுன்னு பேசப்பட்டாலுமே கூட அப்புறம் வந்து இது குறியீடுகளை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ அது வரைக்கும் வந்து ரஞ்சித் ஒரு இயக்குனரா இருந்தாரு. அப்புறம் மெட்ராஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து வேற ஒரு படம் இயக்கிருக்காரு. ஒரு முழு அரசியல் திரைப்படம் சொல்லிட்டு எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. அந்த முழு அரசியல் திரைப்படம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பல விவாதங்கள் வந்து அப்ப உருவாச்சு. அதனால எனக்கு ஞாபகம் இருக்கு, வந்து ஒருத்தர் எழுதினாரு, மெட்ராஸின் டைட்டில் வச்சு எவ்வளவு திமிரா ஒருத்தர் படம் எடுத்துருக்காங்க, ஹிந்துல வந்தது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எப்படி இந்த படத்தை வந்து விட்டாங்க வெளியே. இதே வந்து பாம்பேல போயிட்டு பாம்பேன்னு சொல்லிட்டு படம் எடுத்தா அங்க இருக்கிற வந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணிருப்பாங்க, ஓட விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து மெட்ராஸ்னு ஒரு படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க. இது எல்லாம் புதுசா இருந்தது. இப்படி ஒரு நெரேட்டிவ் எப்படி இவங்களால உருவாக்க முடிஞ்சது? அப்ப வந்து அப்பதான் வந்து என்னன்னா ஓகே, இதுல இந்த குறியீடுல இதை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதிர்மறை விமர்சனங்கள் நிறைய வர ஆரம்பிச்சது. அண்ட் வந்து கபாலி வந்த உடனே வந்து அது பிளாஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சு செதறிச்சு. அப்படி அதுல வந்து ஒரு படம், ஒரு இயக்குனர், ஒரு நடிகரை வச்சு, சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஆனா மெட்ராஸ்னு ஒரு படம் நான் பண்ணேன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு அந்த படத்தை வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? ஆனா ஒவ்வொரு முறையும் வந்து விமர்சனம் வரப்ப வந்து உனக்கெல்லாம் ரஜினி வாய்ப்பு கொடுத்தாரு பத்தியா, ரஜினிகாந்தை வச்சு நீ வந்து எப்படி இந்த டைலாக் பேசலாம், எந்த டைலாக் பேசலாம்? அவ்வளவு மோசமா பயங்கர பிளாஸ்டா வந்து வெடிச்ச உடனே வந்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் அப்போ வந்து மெட்ராஸ் கொண்டாடுற மாதிரி வந்து கபாலியை வந்து உண்மையிலேயே வந்து கபாலியுடைய வெற்றி அப்படின்றது வந்து தயாரிப்பாளர் தானுக்கு தெரியும். மற்ற படங்களுக்கான ஃபர்ஸ்ட் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 100 கோடி ரூபாய் லாபம் ஈட்ட படம் வந்து கபாலி. ஒரு படம் வணிக ரீதியா வெற்றி பெற்றது மட்டும்தான் இங்க வெற்றியானா, பல படங்கள் வணிக ரீதியா வெற்றி பெற்று கொண்டாடப்பட்டிருக்கீங்க. விமர்சனங்கள்ல மிக மோசமாக விமர்சிக்கப்பட்டாலும் அந்த படம் வெற்றி படமா வணிக ரீதியில வந்து பெரிய அளவுல கலெக்ட் ஆச்சுன்னா வெற்றி படமா கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனா கபாலியை வந்து இவர்கள் வந்து மிக மோசமா அமைச்சிட்டாங்க. ரஜினியை வந்து எப்படி நீ வந்து ஒரு எஸ்சி டைலாக் வந்து வச்சு பேசலாம், எப்படி ரஜினிக்குள்ள வந்து ஜாதியை கொண்டு வரலாம்? எனக்கு உண்மையிலேயே வந்து அதை எப்படி கையாளுறதே எனக்கு தெரியல. அந்த படத்தை வந்து எனக்கு வந்து பயங்கரம் பட்டுக்குச்சு. எனக்கு என்ன பிரச்சனைனா, கபாலி படம் வெற்றி படம் தோல்வி படம் என்பதல்ல என்னோட பிரச்சனை. இதற்கு பிறகு இந்த மாதிரியான படங்கள் எடுக்கவே முடியாதா? யாராவது எடுக்க வந்தா இப்படி ஒரு சிக்கல் வருமா? ஏன்னா தமிழ் சமூகத்தில் பயங்கரமான டிஸ்கஷன் நடந்துச்சு. சினிமாவில் வந்து எப்படி சினிமாவில் நீங்க இதை பேசலாம், எப்படி நீங்க சினிமாவில் இதை பேசலாம், எப்படி நீங்க சினிமாவில் பேசலாம் எனக்கு புரியல. அப்பதான் நான் யோசிச்சேன், அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற சினிமாக்களை, என்னை மறந்த சினிமாக்களை, என்னை ரொம்ப மோசமா சித்தரிச்ச சினிமாக்களை, என்னை வந்து ரொம்ப இழிவாக பேசுற சினிமாக்கள் இத்தனை நாட்கள் என்ன பண்ணாங்க இத்தனை வருஷமா? இவங்களெல்லாம் ஏன் இவங்களுக்கு குரல் கொடுக்கல? இவங்க ஏன் இவங்களை பத்தி கேட்கவே இல்லை? இவங்க ஏன் அதை பத்தி பேசவே இல்லை? அப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு புது என்னுடைய லைஃப், என்னோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரு திரைப்படம் எடுக்கிறேன். அதுவும் வணிக ரீதியா வெற்றி பெற்ற ஒரு திரைப்படமா அது இருக்கு. ஆனா மிக மோசமா சித்தரிக்கப்பட்டது. அதோடைய திரைக்கதை அமைப்பை பற்றி பேசுவதற்கிட்ட நான் வந்து டெஃபினட்டா நான் வந்து ஒத்துக்கிறேன். அதோட திரைப்பட குறைவு, அதாவது திரையாக்கும் குறைபாடுகளை வந்து நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரு நடிகரை நீ எப்படி பேச வைக்கலாம், எப்படி இந்த கண்டென்ட்டை பேச வைக்கலாம்? மற்றபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மற்ற எல்லா படங்களும் எனக்கு வந்து சம சூப்பரா எனக்கு தேவையே இல்லை. உண்மையில எனக்கு பயங்கர குழப்பம் வந்தது. ஆனா நல்ல பார்க்கல, நீங்க நல்லா யோசிக்கலாம். இப்படி ஒரு நடிகர் திரும்பவும் ஒரு இயக்குனரை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்றப்போ, அந்த இயக்குனர் வந்து இந்த சமூகம் வந்து அப்படி பிளாஸ்ட் ஆகி பயங்கர உணர்ச்சிட்டு போகும். நான் ஏன் காலான்னு ஒரு படம் எடுக்கணும்? இப்ப அந்த காலா படம் எடுக்கிறது மூலமா நான் என்ன சொல்ல ட்ரை பண்றேன்? இந்த சமூகத்துல என்ன நரேஷன் நம்ம கிரியேட் பண்றோம்? ஒரு நில உரிமையை பத்தி அவரை வச்சு நான் பேசுறேன். ஒரு பெரிய ஸ்டார் எனக்கு கிடைக்கிறாரு. அந்த பெரிய ஸ்டாரை வச்சு நான் திரும்பவும் ஏதோ ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை எடுத்து நம்ம வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல வந்து மாத்திக்கக்கூடிய பெரிய பணங்களை சம்பாதிச்சு நான் போயிருக்கலாம். பட் ஆனா நான் என்ன ட்ரை பண்றேன்னா, திரும்பவும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவர்களை வைத்து நிலமற்ற மக்களுக்கு நில உரிமை கோருதலை பற்றி ஒரு விஷயத்தை வந்து நான் பேச நான் ட்ரை பண்றேன். அந்த டைம்ல பல்வேறு சூழல்கள் இருந்தது. பட் திரும்பவும் வந்து அதேதான், நீ வந்து ராவணனை எப்படி ஹீரோவா காட்டலாம் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் ஆயிடுச்சு. சோ ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனது பிறகு வெற்றி தோல்வியை விட இந்த சமூகம் இதை எப்படி புரிந்து கொள்கிறது, இந்த சமூகம் இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது?
அப்படின்னு பாக்குறப்ப வந்து ஒரு காஸ்டிஸ்ட்னு சொல்லிட்டு முத்திர குத்துனாங்க. ரஞ்சித் ஒரு சாதி வெறியன், ரஞ்சித் ஒரு காஸ்டிஸ்ட். என்னைக்காவது ஏதாவது ஒரு இடத்துல அந்த சாதியை பற்றி பெருமிதமா, நான் இந்த சாதியிலிருந்து வந்தவன், நான் இவ்வளவு வெறி பிடிச்ச, நான் 10 பேரை வெட்டுவேன், என் படத்துல வந்து நான் வெட்டினா மார்ல தான் வெட்டுவேன், முதுகுல என்னைக்காவது என் படத்துல ஏதோ டைலாக் நீங்க பார்த்திருப்பீங்க? கிடையாது. எந்த சாதியை வந்து மிக மோசமாக வந்து என்ன விட கீழானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க விமர்சித்திருக்கேன்? எந்த மனிதர்கள் நான் மோசமா சித்தரிச்சிருக்கேன் என்னோட திரைப்படங்கள்ல? என்னோட திரைப்படங்கள்ல வந்து பெண்ணியத்தையும் பெண்களையும் மற்ற என்ன சொல்றது நிறைய ஸ்டீரியோடைபிக் இமேஜை உடைச்சிருக்கும். ஒரு ஈக்குவாலிட்டியை பேணுகிற, ஈக்குவாலிட்டியை வந்து விரும்புகிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் ஒரு பெரிய கனவு இருக்கு எனக்கு. சோ அந்த கனவின் அடிப்படையில தான் அந்த திரைப்படத்தை வந்து உருவாக்குறோம். சோ அப்படி நான் பார்த்தவன் தான் மாரி செல்வராஜுடைய பரியவன் பெருமாள். எனக்கு உண்மையிலே வந்து பரியவன் பெருமாளை வந்து நான் பண்ண வேண்டிய திரைப்படமா இல்ல, அதுதான் வந்து சேர்ந்தது. நான் அது படம் பண்ணல. அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் ஆச்சு. அந்த டிஸ்கஷன் கிரியேட் ஆனது என்ன இங்க நடந்ததுன்னா, திடீர்னு வந்து என்ன நடந்துச்சுன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழி வேற, ரஞ்சித்தோட மொழி வேற. உடனே வந்து 2 மொழி வந்து 2 பார்வை உருவாக்குறது. அந்த இந்த படத்துல எப்படி இது பேசிருக்கிறது பாரு அப்படின்னு சொல்றது. பட் ஆனா வந்து என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் தெரிஞ்சது. பரவாயில்ல, ஒத்தனை திட்டத்துல இன்னொருத்தர் திட்டம் ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த நேரத்துல வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அவருக்கு அசுரன் சொல்லிட்டு. சோ 3 பேரும் திட்டம் மாறிடுச்சு. பயங்கரமா இருந்தது. எப்பவுமே என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டம் இடத்துல. அப்புறம் வந்து மாறி சொல்றது போட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து 3 போட்டோ எங்க பார்த்தாலும். அந்த 3 போட்டோ வந்து இப்ப திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்ப எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா 3 இயக்குநர்கள் போட்டோ வந்துடும். ஏன்னா 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமால ஒரு வருஷத்துக்கு. 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் வரைக்கும் 5 படம் தான் இயக்கிருக்கிறான். வெற்றி சார் ஒரு படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கிருக்காருன்னு வச்சுங்களா. அவரே வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனா கிட்டத்தட்ட அந்த 2 வருஷத்துல 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்கள் எத்தனை இயக்குநர்கள் இயக்கியிருப்பாங்க? அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவருக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களே வந்து இங்க வந்து யாரு அவங்க படமே பண்ணலையா? அப்ப அவங்க தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்ப வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்த 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல 7 படமா எடுத்திருக்கிறாங்க. 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்ப மத்த இயக்குநர்கள் என்ன பண்றாங்க? இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க? எங்களுக்கு மத்த என்ன பண்றீங்க? நீங்க வேற இயக்குறாங்க எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்றது. இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை ப்ரோக்ராம் பயன்படுத்துறாங்க, அமைக்கிட்டாங்க புதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சதம் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல கொண்டு அவ்வளவு பேர் அச்சு வச்சிருக்காங்க. உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்கிறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு என்ன போனீங்க? இந்த ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பிரிஞ்சிருக்க கேன்சல் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா? இது எப்ப நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? வேற ஒண்ணுமே இல்லை. சோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோமா? இல்ல, ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம். மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம். மக்களை எஜுகேட் பண்ற படங்களை இயக்க ட்ரை பண்றோம். ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்ல சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான். தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமா எடுத்துட்டு இருக்கிறார். இது தேவையான விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் மாறி. இவ்வளவு வெறுப்புணர்வுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்காருல்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்றாங்க. ஆனா இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முழுமையா வச்சு பேசிருக்கு.
ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனா வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதுல இருந்து அவன் வெளியே எவ்வளவு துடிக்கிறான். ஆனால் மாறி ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேரு சந்தானராஜை உருவாக்கி இருக்கிறான். அந்த கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமா ரொம்ப கவனமா கையாண்டு இருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமா மக்களை பிரித்தாய்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக் கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி இன்னொரு மனிதனை எதிர்ப்பெல்லாம் மாறும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதுனால ஒரு மனிதன் எதிர்ப்பது கிடையாது. மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்கிற மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை அழிக்கணும், அழிச்சு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனா அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா இந்த படம் பார்க்க கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போறாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணாரு, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்ல இங்க சமூக நோக்கில் ஒரு சோசியலா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண, அதே நேரத்துல மக்களுக்கு நெருங்குற சினிமாவும் சரி, இன்னைக்கு பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இங்க தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டா மாறி இருக்கு. இது நிச்சயமா ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புறேன். நான் நீங்க விரும்புற இதே இந்தியாவை வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெஃபினட்டா அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அச்சீவ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம திரைமொழியில நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியா லெவல்ல, வேர்ல்ட் லெவல்ல தமிழ் சினிமாவுடைய போக்கு, தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி, அந்த பிலிம்ல பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்க வெறும் விமர்சன ரீதியா இல்ல ஒரு வணிக ரீதியா மட்டும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்ல. சோ இன்னொரு இதுக்கு அதுதான் சொல்றேன், 7 படங்கள் தானே நாங்க எடுத்துட்டு போறோம். மீதி 200 டைரக்டர்கள் 200 படம் எடுக்கிறீங்கல்ல, பயங்கரமா எடுமே நான் சொல்றேன். யார் நம்மளை தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. சோ இந்த வெறுப்பை எப்படி வெற்றியா மாற்றுறது அப்படின்றத உண்மையிலே மாறி சம சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கிற இயக்குனரா நான் பாக்குறேன். அண்ட் ரொம்ப நிதானமா தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமா ஒரு கதைய ரொம்ப நம்பி அதுல இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா மாறி ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற 2 மனிதர்களை பற்றி அவன் பேச போறான் அப்படின்னு எனக்கு பதட்டம், பயம் தொட்டுக்குச்சு. ஏன்னா இது மூலமா நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த கூடாது. உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப நான் பயந்துட்டே இருந்தேன். படம் ரிலீஸ் ஆயிட்டு தியேட்டர்ல இருந்து என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் போன் பண்ணது, மக்கள் என்ன சொல்றாங்க, நெல்லையில என்ன சொல்றாங்க. ஏன்னா இங்க வட தமிழகத்துல அது ஒரு அந்த கதையை வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனா அங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னா அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னா இல்லைன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையிலேயே எனக்கு அப்பதான் ரிலாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் பண்ணது என்னன்னா, 5 ஸ்டார் அண்ணன் அவர் போன் வருமா, அவர் என்ன சொல்றாரு, அவர் அவருடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண படம் வந்துருமா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அப்ளாஸ் நிறுவனமும் சரி, அந்த அதித்தியும் சரி, எல்லாருமே இந்த படத்துல திருப்தி அடைஞ்சாங்களா, திருப்தி அடையணும் அப்படின்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாவும் இருக்கு. ஏன்னா அந்த படம் வெற்றி பெற்றே ஆகணும். வெற்றி பெறலன்னா திரும்ப என்ன பண்றது, இந்த மாதிரி படம் எடுத்தா ஓடாது, இது இவனுங்க இப்படிதான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த வெறுப்புக்குள்ள நம்ம சிக்காம ஒரு வெற்றியை இந்த மாதிரி மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்னும் சொல்ல போனா உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு. ஆக்சுவலி அவங்க என்னன்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாம தடுத்து படம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டா இருக்காங்க. யாருமே பெரிய கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரு குரூப் இருக்கு, எதிர்க்கிறது கூட ஒரு குரூப்பா சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க. ஆனா இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க.
அண்ட் சோசியல் மீடியாவில் வந்து பெரிய அளவுல சப்போர்ட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல வந்து பயங்கரமா நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது மாறுச்சு. ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்னைக்கோ எங்கேயோ பேசுனது, வேற கண்டென்ட்ல பேசுனது எடுத்து வந்து பேப்பர் கப்ல டீ குடிச்சா வந்து தீண்டாமே அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒரு 3 நாள் பயங்கரமா பேசினாங்க. எனக்கே தெரியல எதுக்கு நான் இப்ப பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியா தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா இவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. அதை வந்து மாறி தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய அவங்களுக்கு தோல்வியை கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்திருக்கிறான். அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவா அதை சொல்றேன். நான் ரொம்ப பதட்டமா இந்த சினிமாக்குள்ள நான் வந்திருக்கலாம். அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்கு. அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்க வந்து சொல்ல, பல சமூகத்தை சார்ந்த மக்கள், ஈக்குவாலிட்டியை விரும்புகிற மக்கள், இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்னா மாறணும், இங்க சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு இளைஞர்கள், அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு. அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டா கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. சமீபத்துல வந்து ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு பிரஸ் மீட் படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் படம் போட்டு காரணமான ஒருத்தர் கேட்டார். உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன். ஏற்கனவே தமிழ் சினிமா சீரழித்த 2 இயக்குனர்கள், இல்ல 3 இயக்குனர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்றேன். ஓகே, அவங்க வந்து உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன். புரிந்து கொண்டு உங்களோட கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காம போறது இல்லை, மாறிய படம் எடுக்காம போறது இல்லை, இங்க இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போறது இல்லை. பட் உங்க கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர்நின்று சமரோடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே வந்து விட்டு ஏறது கிடையாது எங்களோட நோக்கம். நிச்சயமாக இன்னும் நிறைய தளங்கள்ல இறங்கி வேலை செய்யப்படும், நிறைய ஒர்க் பண்ணப்படும். நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட் தேவை. என்னுடைய அட்டகத்தி படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கும் சரி, எனக்கும் சரி, அந்த இங்க இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி, பத்திரிகைகள் வந்து என்னைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை. எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்க சைட்ல இருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ அவங்களை கொண்டாடி தீர்த்திருக்காங்க. எனக்கு தெரியும் நிறைய பத்திரிகையாளருக்கு என்னால வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அவங்க நிறைய திட்டி தீர்த்திருக்காங்க, எழுதியிருக்காங்க, பக்கம் பக்கமா என்னென்னவோ பேசியிருக்காங்க. பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பைசனை கொண்டாடுறதை நான் பார்த்தேன், பைசனை எழுதி பாராட்டினதை நான் வந்து பார்த்தேன். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பிரச்சனையை சரியா புரிந்து கொண்டு பேசினதை நான் வந்து பார்த்தேன். சோ இதுதான் அதாவது திட்டியவர்கள் கூட பாராட்டுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு. அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்ட் அதே நேரத்துல வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து அவங்களுடைய முகம் எப்பவுமே மலர்ச்சியா இருக்கக்கூடிய, சந்தோஷமா இருக்கக்கூடிய, திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய, ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய சில அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்க வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற, இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிற இங்க திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஈச் கிராஃப்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நீளம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமா மாறி இருக்கு. அவ்வளவு பேர் வந்து ஒர்க் பண்றாங்க, அவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்சிமம் நாங்க வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஒர்க் ஸ்பேஸ்லயே நாங்க வந்து ட்ரை பண்றோம். ஸோ அது வந்து சமூகத்திலும் பரவணும். அண்ட் திரைத்துறையிலும் வந்து முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏத்துக்கணும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க, நல்லா இருக்குன்னா எல்லாரும் பாராட்டுங்க. ஆனா படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ. பேசுறப்ப சொன்னாங்க போட்டோகிராஃபர் மேடையில் ஏற்றுக்காங்க. இந்த பெருமை எங்க இயக்குனர் ரஞ்சித்துக்கு தான் சேரும். அவரு தான் முதல்ல அவருடைய படத்துல ஆடியோ ஃபங்க்ஷன்ல என்ன மேடை ஏற்றி பேச வச்சாரு. எப்பவுமே ஆடியோ ஃபங்க்ஷன்ல மியூசிக் டைரக்டருக்கு தான்
சொல்லுவாங்க. பட் அந்த இதுல வந்து என்ன முதல்ல அவருடைய படத்துல ஸ்டேஜ் ஏத்துனது ரஞ்சித் சார் தான், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் மாரி செல்வா சார், இந்த படத்துல நான் ஒரு 3 படம் கேப் போட்டு திருப்பி இந்த படம் ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்பவும் ஸ்பாட்ல ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இது முக்கியமான தேங்க்ஸ் சொல்ல விஷயம் என்னன்னா, இந்த படத்துல போட்டோ ஷூட்டே பண்ணல, எல்லாம் ஸ்பாட்ல எடுத்ததே வந்து யூஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் டிசைனருக்கும் எங்க ஓகே பண்ண டைரக்டருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் ரஞ்சித் சார், நெக்ஸ்ட் வந்து ஹீரோ எங்க அமீர் சார், பசுபதி சார், மேடம் எல்லாம் எல்லாருமே கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. ரஞ்சித் சார் ஒரு யோகி நான் தான் பண்ணேன் அமீர் சார் கூட. அவர் எல்லா டிராவலும் சூப்பரா இருந்துச்சு. திலீப் மாஸ்டர்ல இருந்து கேமராமேன், எப்படி சொல்ல முடியல, நிறைய ஃபர்ஸ்ட் என்ன பேச விட்டனால எனக்கு என்னன்னு வரல. இருந்தாலும் இந்த எங்களுடைய டீம்ல வந்து எப்போதுமே யாருமே அவர் பிரிச்சு பார்க்காம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதை இந்தியிலையும் தொடர்ந்து இருக்கு. தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் இந்த படத்தை பத்தி நல்லபடியா ப்ரொமோட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், நன்றி. தேங்க்யூ வெரி மச். நான் இந்த படத்துக்கு தான் மொத்தமா 84 நாள் நான் ஸ்பாட்ல இருந்தேன். அது காரணம் பரத் மேனேஜர் வந்து என்னை புக் பண்றதையே ஒரு நாள் கேப் டைரக்டர் சொல்லிட்டாரு. ஆனா பாத்துக்கினாரு, நானும் எங்கேயுமே ஒரு நாளோட ரெஸ்ட் எடுக்காம எங்கேயுமே போகாம இந்த ஃபுல் படத்தை நான் எல்லாம் இருந்தேன். அதுக்கு தேங்க்ஸ். பாரத்துக்கு மேனேஜர்ஸ் டீமுக்கும் தேங்க்யூ. More than this film, I have to thank Ranjit sir for keeping me in cinema. I would have left long ago. I have to thank Ranjit sir for the political education that I have got from him. If I can see the world today as something more than left and right, it's because of him. And I think he's a wonderful cultural beacon in the country today. And I hope that